ஹலோ காய்ஸ், இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன் மனுஷன் அம்பாறு சிங்கள கோலனியில் இருக்க செவன ஃபார்முக்கு வந்திருக்கேன். செவன ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஒரு ப்ளாக் வந்து பார்ப்போம். இப்போ காலையில் 7:30 இருந்து 5 மணி வரை, ஈவினிங் 5 மணி வரை இங்கே இருக்கு. இது வார வழியிலேயே வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங் ஏரியா உண்டு இருக்கு. இதில் இருக்கு அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் இருக்கு. ஃபுல்லாக நேச்சுரலாக அழகான வியூஸோட அழகான ட்ரீஸ் எல்லாம் வச்சு மிச்சம் படிவாக செஞ்சிருக்கிறாங்க. டிக்கெட் எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம்ஸ்கள் நிறைய இருக்குது. அதோட மாங்கண்டு, கொச்சிக்காய், தோடம்படம், இது நிறைய கண்டுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது வந்துட்டு சப்பாளியை இன்டூர் அதாவது வீட்டுக்குள்ளே சப்பாளியை எல்லாம் வைக்கிறதுக்குரிய பிளான்ஸ் தான். இது மிச்சம் வடிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ඔක්කොම ඒක එක වෙනේ වදිනවා. මේ බොන්සායි දෙනවා. මේක කියද? இது வந்துக்கிட்டு மே பொடி இருக்கிறது ஐடியா ஒன்று இருக்குது. ₹1500 1500
2000. இது வந்துக்கிட்டு கத்தரிக்காண்டு எல்லாமே கத்தரிக்காண்டு 250 ரூபா போட்டிருக்காங்க. மிச்சம் சீப்பாக இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் பூத்து காய்ச்சி கொண்டிருக்கு. இதில் நிறைய பூ இப்போ தான் வந்துருக்கு. இப்படி பாருங்க, நீங்கள் பாருங்க. எடுப்போம்மா, என்ன இருக்கு என்ன இருக்கு. பார்ப்பீங்க இப்போ இங்கே வந்துக்கிட்டு குருவிட சத்தம், கிளியிட சத்தம், பறவைகளில் சத்தம், மோசே வளைச்சி கேட்கும். ஏன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக வளைச்சி இருக்கிறதெல்லாம் பிளான்ட் வகைகள். பார்க்கறதுக்கு மிகவும் ரிலாக்ஸிங்காக நல்ல முறையில் அழகான காற்றோட இருக்கின்ற இடம். இப்போ பாருங்க ரோஸ் கண்டுகளை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது அம்பர்லா கண்டு. அதே போன்று லெமன், கொய்யக்காய், கிலோ கொய்யக்காய், செரி பழம், செரிக்காய். இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் எல்லாம் பராமரித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த வகையில் எல்லாம் காய்ச்சி பூத்து நிற்கிற மரங்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஏற்பாடை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விற்பனைக்கு தயாரான நிலையில் இன்னும் வரல. அதால் அவங்க பராமரித்து கொண்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த சைட் ஓரம் மாங்காண்டு அவங்களோட இதுக்காக வேண்டி அவங்க நட்டு வச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவிலே பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் இதை அவங்க எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஸ்பெஷலாக ஏன் வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான பிளான்ட்டை வாங்குறதுக்கும் அதோட எங்களோட குட்டீஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு நல்ல ஒரு இடமா இது இருந்ததுனால நாங்கள் அவங்கள கூட்டிக்கு வந்திருக்கிறோம். அத்தோட இந்த இடத்தை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி எங்களோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சொன்னால் இந்தியா ஸ்பெஷல் கருவேப்பிலை. இது நம்மளோட ஸ்ரீலங்கன் கருவேப்பிலையோட கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும். பார்க்கறதுக்கு வடிவாகவும் இருக்கும். வளர்ச்சி ஒவ்வொரு டைம் வச்சிருக்காங்க. மார்னிங் டைம் உண்டு, ஈவினிங் டைம், 2 டைம்லையும் அவங்க தண்ணியை பாய்ச்சுவாங்க. இந்த இயற்கை அழகோட மைனா, மரங்கொத்தி எல்லாமே பறவை வகைகள் எல்லாம் இங்கே வந்துட்டு தஞ்சம் போகுது. ஈவினிங் டைம் ஆகக்கூட நிறைய பறவைகளை நம்ம அவதானிக்கலாம். கரும்பு வகைகள்,
இது வளர்ச்சி ஃபுல்லாகவே மாங்கண்டுகளை நட்டிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் வரக்குள்ளே இது ஒரு சின்ன ஒரு அப்போ தான் அவங்க நட்டிருந்தாங்க. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இங்கே காய்ச்சி கொண்டும் இருக்கு. உங்களுக்கு வாங்க முடியும். இது குயிக்காகவே வளரக்கூடியது, குயிக்காகவே பூக்கக்கூடியது. இங்கே தென்னை மட்டை இருக்கு. தேங்காய் மட்டை, உரிக்கப்பட்ட மட்டையை எடுத்து அவங்க அதை தும்பாக்கி அன்னைக்கு ஒரு மிஷினில் அவங்க தும்பாக்குறாங்க. தும்பாக்கி அதை இதெல்லாம் அவிச்சு என்னவோ செய்கிறாங்க. அவங்க வித்தியாசமான முறையில் அவங்க செய்து அவங்க உரமாக்கி இங்கே உள்ள பிளான்ஸுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அவங்களோட பயிர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாட்டர் பிளான் ஒன்று வேணும். அதனால் இவங்க டீப்பாக இதை வந்துக்கிட்டு தோண்டி இதில் அவங்க மழை தண்ணியை சேகரித்து அவங்களோட பயிருக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது டீப்பாக இருக்கும், மிச்சம் ஆழமாக இருக்கும். இது நம்ம அங்கால ஒரு பார்ட்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி பிளான்ஸ் செஞ்சுருக்காங்க. இதில் என்னென்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் என்னென்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஆட்கள் ஸ்டே பண்ணக்கூடிய, ரிலாக்ஸிங்காக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க. அதோட பாத்ரூம் வசதிகளையும் அவங்க செஞ்சுருக்காங்க. அவசரப்படப்படும். இது என்னன்னு சொன்னால் இதில் ஒரு கேண்டீன் மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சுருந்தாங்க. இப்போதைக்கு அதை காணலை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஓஃபோ தெரியல. இன்னுமே அவங்களோட இது வந்துக்கிட்டு நீண்டு கொண்டே போகுது. அதில் நோ என்ட்ரி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. அங்கால அவங்க இன்னும் பயிர்களை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படியே வரக்குள்ளே பாருங்கள், அது இயற்கையான இடம், இயற்கை சூழல்ன்றதுனால பாருங்கள் மயில் வந்து தனது தோகையை விரிச்சிட்டு இடத்தையே இறக போட்டுட்டு போயிருக்கு. எப்படி டிஃப்ரெண்டான ஃபீலிங் உண்டு.
මොනවද මේ? මාළු. මේක මාළු මේස්. ඔක්කොම මාළු. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பூ பூத்துக்கு நிற்கி මේක පැල ගන්නට දෙන්න. මේක 1යි 2යි මේ සූටි පැලට ගන්න ලොකු පැලට විතර දෙන්න. 10යි ගන්න. පැලයක් 10යි ගන්න. ඒ පැල අඩුයිනේ 100ට දෙන්න. இது கொச்சிக்கா கண்டு இதுவும் 100 ரூபா தான் ஸ்ரீலங்கன் ருபீஸ் 100 ரூபா இது காய்ச்ச மாதிரி இருக்கு இந்த மரம் இதில் நிறைய பூ வகைகள் காய்ச்சி කස්තුරුවා ඒක පුලේ ඒකත් ගත්තම ආයකට දෙන්න 7කට අක්කේ මේකද මේකෙන් 8කට දෙන්න මේකෙන් පැල උඩින් දාන්න එහෙනම් මෙයා ඇහි යන ගන්න. පැටේ ගන්න. ඈ? පැටේ නැද්ද? යනකොට පැටේ නැහැ. උඩ යනවා. අමාරුයි. நாங்கள் சுற்றி பார்த்தாச்சு வாங்குறத வாங்கியாச்சு மிச்சம் அழகா என்ஜாய் ஆயிருந்துச்சு என்ஜாய் பண்ணினாங்க எல்லாரும் பண்ணியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தான்